அதுக்கான நேரம் வந்து எலெக்ஷன் முன்னாடியே வந்துடும். அது கூடி சீக்கிரம் நடக்கும்போது நான் உங்களை டெஃபினட்டா கூப்பிடுறேன். பட் அங்க நம்ம பேசினதோ அங்க போனதோ நான் அதை பகிரக்கூடாது. தயவு செஞ்சு மன்னிக்கணும். ஆனா எல்லாமே நல்லதை பேஸ் பண்ணி தான், நல்லதை பேஸ் பண்ணி தான். அண்ட் மோரோவர் வந்து பொதுச்செயலாளர் இருக்காரு, கே செங்கோட்டையன் இருக்காங்க, நிர்வாகிகள் எல்லாமே இருக்காங்க. எல்லாரோட ஒட்டுமொத்த எண்ணமும் ஒரே ஃபோக்கஸ் வந்து நாங்க அந்தந்த கேண்டிடேட் ஜெயிக்கணும்ன்றது இல்லை, விஜய் சார் ஜெயிக்கணும். தளபதி ஜெயிச்சா நாங்க ஜெயிச்ச மாதிரி. அதுக்கான ஒர்க்கு நம்ம இப்போ டெஃபினட்டா ஹார்ட் ஒர்க் கொடுத்து நம்ம டெஃபினட்டா பண்ணுவோம். ஏன்னா இது வந்து பெரிய மாற்றம், அரசியல் மாற்றம் இல்லாமல் அரசியல் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி குடிமகன் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நல்ல தலைமையை வந்து உட்காரணும். இது வரைக்கும் எவ்வளோ ப்ராப்ளம் பார்த்துட்டோம், நம்ம சொல்லியாச்சு பண்ணியா, எல்லாம் தெரிஞ்சவங்க தான், தெரிஞ்ச முகம் பார்த்தா நண்பா வணக்கம் அப்படின்னு சொல்றவங்க எதிராக இருப்பாங்க. பட் நான் களம் அப்படின்னு வரும்போது நம்ம நியாயமா ஒன்று செய்யணும் அப்படிப்போ நம்ம நியாயமான மக்களோட தான் நம்ம நிற்க முடியும். புரியுது. அது நடக்கும். நடக்கலன்னா நாங்களே கேட்போம், ஏன் இது நடக்கல, ஏன் சார் பண்ணல, நாங்கள் அப்படிலாம் பேசணும். ஸோ எல்லாத்துக்கும் நம்மளுக்கு உரிமை இருக்கு, ஹேண்ட்ஸ் ஃப்ரீயா இருக்கு. ஒரு நல்ல மனிதர் வரப்போறாரு, நம்ம வெல்கம் பண்ணுவோம்.